அனைவருக்கும் வணக்கம். நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு குரு பயிற்சி பலன்கள். குரு பயிற்சி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சரிங்களா? விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு 2ஆம் அதிபதியாகவும் 5ஆம் அதிபதியாகவும் வருவார். குடும்பம் தன வாக்குஸ்தானாதிபதியாகவும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகவும் வருவார் குரு. இப்போ குரு இங்கே இருக்கார், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல ஒரு நல்ல ஒரு நிலைமையில் தான் இருக்கார். குரு 7ஆம் இடத்துல இருக்கார். இப்போ 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்துக்கு போக போகிறார். வர்ற மே மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை இரவு 10:36. சரிங்களா? 10:36 குரு பயிற்சி நடக்கும். ரிஷபத்தில் இருக்க குரு மிதுன ராசிக்கு போயிடுவார். அப்போ உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்த குரு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்துக்கு குரு போயிடுவார். சரிங்களா? இப்போ அஷ்டமஸ்தானத்துக்கு குரு போச்சுன்னா அஷ்டம குரு வந்து பார்த்திங்கன்னா கெடுதல் பண்ணிடும், அப்படி பண்ணிடுறனால சொல்லுவாங்க. அப்படி கிடையவே கிடையாதுங்க. குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு ஒரு பலம் இருக்குது, பவர் அதிகம். சரிங்களா? பவர் ஜாஸ்தி. குரு வந்து பார்க்குற இடம் வந்து ஒரு அருமையான ஒரு அமைப்பை கொடுத்துரும். இப்போ 8ஆம் இடத்துல இருக்க குருவை பெரிய அளவு கெடுதல் பண்ணாது. சரிங்களா? ஏன்னா அவர் இயற்கை சுபகிரகம், கண்டிப்பாக ஒரு நல்லது தான் பண்ணுவார். பொதுவாகவே குரு வந்து 2, 5, 7, 9, 11 இந்த 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த இடத்துக்கு குரு வரும்போது ஒரு அதிர்ஷ்டமான ஒரு குரு பயிற்சியாக சொல்லப்பட்டிருக்கு அந்த இடத்துக்கு வரும்போது. ஆனால் மற்ற இடத்துக்கு வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா குரு நல்லது பண்ணாதான்னு பார்த்தோம்னா கிடையவே கிடையாது. அப்படி கிடையவே கிடையாது. குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு அதிகமாக நல்ல விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருவார். இப்போ 8ஆம் இடத்துல குரு இருக்கார். 8ஆம் இடங்கிறது என்ன? விபரீத ராஜயோகம், திடீர் அதிர்ஷ்டம். அவர் 8ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா உங்கள் ராசிக்கு அவர் தான் ராஜயோகாதிபதி கிரகம். அதிர்ஷ்டத்தை கொடுக்குற கிரகமே குரு தான். அவர் 8ஆம் இடத்துலேருந்து விபரீத ராஜயோகமாக உங்களுக்கு மாறும், திடீர் அதிர்ஷ்டமாக மாறும். சரிங்களா? கவலையப்படாதீங்க. உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சியாக தான் உங்களுக்கு இருக்கும். எதிர்பாராத விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் ஒன்று நினச்சிருப்பீங்க, ஆனால் நடக்கிறது வேறு மாதிரி நடக்கும். அது நல்ல விஷயமாக தான் கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? இப்போ 8ஆம் இடத்துல குரு இருக்கு, என்ன பண்ணுவார்? வெளிநாடு போக வைப்பார். உள்ளூரில் இருக்கீங்களா? வெளிநாடு போக வைப்பார். படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு போய் வந்து படிப்பீங்க, ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாடு போவீங்க. இல்லை படித்து முடிச்சிருக்கீங்களா? வெளிநாட்டில் நல்ல வேலை கிடைக்கும். ஐடி ஃபீல்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு அருமையான காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். பாஸ்போர்ட் வச்சுருக்கேங்க சார், வீசா கிடைக்க மாட்டேங்குது, ஃபெயில் ஆகிட்டே இருக்கேன், வீசா கைக்கே வர மாட்டேங்குது, மன உளைச்சலாக இருக்குது, அப்ராட் எப்போ நாங்கள் போவோம், வெளிநாடு நாங்கள் போவோமா மாட்டோமான்னு ஒரு சில பேர் கேட்டுட்ருக்கீங்க. இது நல்ல ஒரு காலம், உங்களுக்கான நேரம், நல்ல நேரம். வெளிநாடு போக முடியும் உங்களால் கண்டிப்பாக. 8ஆம் இடத்துல குரு இருக்கார். 12ஆம் இடத்து குரு துலாம் ராசி பார்க்குறார். 8, 12ஆம் இடம் நல்ல ஒரு சுபகிரகத்தோட தொடர்பு இருந்தால் தான் பரதேசவாசம்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தால் தான் வெளியூர் வெளிமாநிலத்தில் போய் இங்கே பிழைக்க முடியும். இப்போ உங்களுக்கு அந்த காலகட்டமாக உங்களுக்கு இருக்கிறனால நிச்சயமாக நீங்கள் எந்த விஷயமா இருந்தால் சரி, படிக்கிறதுக்காக இருந்தால் சரி, வேலை செய்கிறவக்காக இருந்தால் சரி, தொழில் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் வெளிநாடு போகலாம். அதில் சந்தேகமே கிடையாது. அப்ராடு நீங்கள் போகிற மாதிரி தான் வரும். சரிங்களா? ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கவங்க இன்னொரு வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு திடீர் சம்பவமாக, திடீர்னு சில நல்ல விஷயங்களாக ஒரு விபரீத ராஜயோகமாக உங்களுக்கு மாறிடும். சரிங்களா? 8ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால பூர்வீக சொத்து, முன்னோர்களோட சொத்து, முப்பாட்டனோட சொத்து, தாத்தா பாட்டியோட சொத்து, இதெல்லாம் உங்களுக்கு திடீர்னு உங்களுக்கு கைக்கு வரும். கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனைலாம் இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த டைமில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். இதெல்லாம் பயன்படுத்திக்கிங்க. ஒரு நல்ல ஒரு நேரம். ஸ்டாக் மார்க்கெட்டு, ஷேர் மார்க்கெட்டு, லாட்ரி ரேஸு, பங்குச்சந்தை, இந்த பிட்காயின், கிரிப்டோ கரன்சி, இந்த மல்டி லெவல் எம்எல்எம்எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா? இதிலெல்லாம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும். இதுக்கு முன்னாடியில் எதுவும் கிடச்சிருக்காது. இப்போ சடனாக பணம் வரும். ஒரு இடத்துல ஒரு பணம் வரும்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் உங்கள் கைக்கு வரல. இந்த டைமில் உங்களுக்கு பணம் வரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா விபரீத ராஜயோகங்கிறது. நினைக்காத விஷயங்கள் திடீர்னு நடக்கும். நீங்கள் ஒன்று நினச்சிருப்பீங்க, அங்கே நடக்கிறது வேறு மாதிரி உங்களுக்கு சாதகமாக அமைச்சு கொடுத்துரும். அருமையான டைமாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அது 12ஆம் இடத்தை குரு பார்க்கறனால சுப விஷயங்கள், சுபகாரியங்களுக்காக செலவு பண்ணுற மாதிரி வரும். வெளிநாடு படிக்கிறதுக்காக நீங்கள் அங்கே போய் நீ வந்து செலவு பண்ணுறது, இதெல்லாம் சுபகாரியங்கள் தான். கல்யாணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு திருமணம் நடக்குங்க, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா 2ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு, 4ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு, அப்புறம் 12ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. இது சுப விஷயங்கள், சுபகாரியங்களுக்காக நீங்கள் செலவு பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். அப்படி தான் காமிக்குது குரு. சரிங்களா? 8ஆம் இடத்துல இருக்குது. இப்போ என்ன சுப விஷயங்கள், சுபகாரியங்கள்? உங்களுக்கு கல்யாணம் நடக்காமல் இருக்கா? கல்யாணம் நடக்க போகுது. உங்கள் வீட்டில் யாராவது கல்யாணம் நடக்காமல் இருக்கா? திருமணம் நடக்க போகுது. இல்லை நீ எங்கே யாருக்கா கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்க, நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ண போகிறீங்க, பணம் வரப்போகுது. ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும்.
2ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே வந்து பாருங்கள், குடும்பம், தனம், வாக்குஸ்தானம். இந்த 2ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே குடும்பத்தில் கணவன் மனைவி அடிக்கடி சண்டை பிடிச்சிட்டே இருப்பாங்க. மனசில் ஒரு நிம்மதி இருக்காது, சரியான தூக்கம் இருக்காது, கருத்து வேறுபாடு இருந்துகிட்டே இருக்கும். நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற ஒரு ஈகோ அந்த மாதிரிலாம் வந்திருக்கும். இந்த டைமில் உங்களுக்கு கணவன் மனைவியோட அந்த கணவன் மனைவிக்குள்ள இருந்த அந்த கருத்து வேறுபாடு விலகி கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக இருக்குங்க. பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு, பிரிஞ்சிருந்த குடும்பம், உங்கள் சொந்தக்காரங்களுக்குள்ளே இது சண்டை பிடிச்சி பிரிஞ்சிருப்பீங்க பார்த்தீங்களா, பிரிஞ்சிருந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய அந்த சிச்சுவேஷன், அந்த வாய்ப்பு உருவாகும். உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். நீங்கள் பேசின அடுத்தவங்க கரெக்டாக, இவர் பேசுனது கரெக்டாக தான், இவர் சொன்னதெல்லாம் கரெக்டாக உங்கள் வார்த்தைக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். எல்லாம் நடக்கும் உங்களுக்கு. 2ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால வருமானம் வரும். ஏன்னா 2ஆம் இடங்கிறது பணம், 8ஆம் இடங்கிறது திடீர் அதிர்ஷ்டம். அப்போ 8ஆம் இடத்துலேருந்து குரு 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால வருமானம் வரப்போகுது, பணம் வரப்போகுது. அந்த பணத்தை வச்சு கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தை காப்பாற்றிக்குவீங்க. அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகர போகிறீங்கிறதுல சந்தேகமே கிடையாது. விருச்சிகராசி நேயர்களுக்கு இது பொன்னான ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு அர்த்தாஷ்டம் சனி வேலைக்கு 5ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. அது குருவோட வீட்டில் தான் இருக்குது. இப்போ ராசிக்கு 2ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. அப்போ பணம் வருங்க. என்ன தேவையோ அது தேவைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பணம் வந்துடும். 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 9ஆம் பருவே 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. கும்பராசி பார்க்குறாரு. 4ஆம் இடத்தை குரு பார்த்துட்டு அம்மாவோட உடல் ஆரோக்கியத்திலேருந்து அந்த பிரச்சனை வழங்கும். அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதேமாதிரி அம்மாவோட உதவி கிடைக்கும் உங்களுக்கு. அம்மாவோட சொந்தக்காரங்களுக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருந்தவங்களுக்கெல்லாம் அதுவும் உங்களுக்கு ரெடியாக போகுது. சொத்து வாங்கக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் உருவாக போகுதுங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நிலம் வாங்கணும்னு நினச்சேன், ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சேன், ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சேன், ஒரு பிளாட் வாங்கி போடணும்னு நினச்சேன், வாகனத்தை மாற்றணும்னு நினச்சேன், ஆனால் நடக்கலைன்னு சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம். சரிங்களா? வாகனம் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுற மாதிரி இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். சொத்து வாங்கலாம், வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இடம் வாங்குறது அத்தனையுமே உங்களுக்கு பாசிட்டிவாக தான் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? பயன்படுத்திக்கிங்க. இது ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய குரு விபரீத ராஜயோகமாக உங்களுக்கு இருக்கிறனால இந்த குரு விபரீத ராஜயோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். சரிங்களா? நடக்காதுன்னு நினச்சிருப்பீங்க, அவ்வளோதான் நினச்சிருப்பீங்க, ஆனால் சடனாக நடக்கும். உங்களுக்கு திடீர்னு நடக்கும். விபரீதம்னா எதிர்பார்த்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அது வேறு. எதிர்பாராத விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. நினச்சதை விட பன்மடங்கு ஒரு நல்ல விஷயமாக உங்கள் வாழ்க்கையில் அமைச்சு கொடுத்துரும். இது இந்த 8ஆம் இடத்துல இருக்க குரு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? தொழில் நல்லாயிருக்கும், பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வேலை கிடச்சிரும். வேலையில் இருக்கவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய சிச்சுவேஷன் உருவாயிரும். பயன்படுத்திக்கிங்க. ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்கறனால வருமானம் வரும். வியாபாரம், விவசாயம், தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. நிறைய கஸ்டமர்ஸ், பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ். உங்கள் பொருள் வீணாக போகாது. கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் நிறைய ஆர்டர் கைக்கு வரும். உங்களுக்கு நிறைய வாடிக்கையாளர் வருவாங்க, நிறைய கஸ்டமர்ஸ் கைக்கு வருவாங்க. உங்களுக்கு நிறைய ஒரு கான்டாக்ட் கிடைக்க போகுது. உங்களுக்கு எல்லாமே கைக்குள்ளே வச்சுக்க போகிறீங்க. நல்ல மனிதர்களோட தொடர்பு நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமைய போகுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. மன உளைச்சல், மன ரீதியான பாதிப்பு இதெல்லாம் உங்களுக்கு விலக போகுது. 4ல் சனி இருந்து உங்கள் ராசியை பார்த்துருப்பார். மன உளைச்சல், மனப்பிரச்சனை, மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்திருக்கும். இதெல்லாமே நிவர்த்தியாகக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். இந்த குரு பயிற்சி நடந்ததுலேருந்தே பாருங்கள், நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஏற்கனவே சனி உங்களுக்கு மாறினதே ஒரு சப்போர்ட்டு தான், உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக தான் உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? இந்த குரு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக உங்களுக்கு அமையும். சரிங்களா? நீங்கள் என்ன நட்சத்திரம்னு பாருங்கள். நீங்கள் விருச்சிக ராசி. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி வந்து பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம், அதேமாதிரி அனுஷ நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம் இதில் தான் பிறந்திருப்பீங்க. என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க, உங்கள் வயசு என்ன, 20 வயசுக்குள்ளே இருக்கீங்களா, 20 வயசுக்கு மேலே இருக்கீங்களா, 35 36 வயசில் இருக்கீங்களா, இல்லை 40 வயசுக்கு மேலே இருக்கீங்களா, இல்லை 55 56 வயசுக்கு மேலே இருக்கீங்களா? இதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள், அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடச்சிட்ருக்கும், நடந்துகிட்ருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்காதுங்க. அவங்கவுங்க தலையெழுத்துப்படி தான், கர்மாவிப்படி தான் சில விஷயங்கள் நடக்கும். இப்போ நம்ம பார்த்தது குரு பயிற்சி, இதெல்லாம் இப்படியெல்லாம் நடக்குங்கிறது இது ஒரு அமைப்பு. ஆனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்தால் கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க, அதில் டவுட்டே கிடையாது. கெட்ட தசாபுத்தின்னா என்ன, 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி எல்லாம் தசாபுத்தி நடந்துகிட்டு இருக்கவங்களெல்லாம் போட்டு ஜாதகரை போட்டு புழிஞ்சு எடுத்துகிட்டு இருக்கும். அவங்க தான் சொல்லுவாங்க, சார் 10 வருஷமாக கஷ்டப்படுறேன், 20 வருஷமாக கஷ்டப்படுறேன், 5 வருஷம், 6 வருஷம், 10 வருஷமாக 12 வருஷம் கஷ்டப்படுறேன்னெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இதுதான் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி சரியில்லைன்னா அந்த குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் பிரச்சனை தான். அது என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க அதுதான் முக்கியம். பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, நல்ல நேரம் எப்போ ஆரம்பிக்கும், நீங்கள் எப்போ நல்லா இருப்பீங்க, எப்போ செட்டில் ஆவீங்க, லைஃப்பில் எப்போ உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும், எப்போ தான் வாழ்க்கை மாறும், இது மாதிரி அத்தனை விஷயமும் உங்கள் ஜாதகத்தில் தான் இருக்குது. ஜாதகத்தை பார்த்தாலே சில விஷயங்களை தெரிஞ்சிடும்.
ஜாதகத்தில் நிறைய ரகசியங்கள் இருக்குங்க. அதெல்லாம் நம்ம அப்படியே பார்க்க வெளியே வரும். என்னென்ன நடக்க போகுது, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்ன ராசிக்காரங்க உங்களுக்கு செட் ஆவாங்க, யார் உங்களுக்கு ஒத்து வர மாட்டாங்க, கூட்டுத் தொழில் ஆகுமா ஆகாதா, சொந்த தொழில் பண்ணலாமா வேண்டாமா, புத்திர பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா, திருமணம் எப்போ நடக்கும், எப்போ வெளிநாடு போவீங்க, இல்லை உள்நாட்டில் தான் செட்டில் ஆவீங்களா, பிஸ்னஸில் ஜெயிப்பீங்களா தோற்று போவீங்களா, வேலையில் இடமாற்றம் கிடைக்குமா கிடைக்காதா, அத்தனை விஷயமும் அவங்கவுங்க பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ஒரு 4-5 ரூட் இருக்குது, அது என்ன ரூட்டு பார்த்து போகணுன்னு உங்களுக்கு ஒரு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த ரூட்டு பார்த்து போயிட்டே இருப்பீங்க. நீங்களும் தெளிவாக அவங்களால கண்டிப்பாக அதை ஃபோக்கஸ் பண்ணி அந்த ரூட்டை பார்த்து போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? உங்களுக்குன்னு அந்த தேவையில்லாத அந்த மனக்குழப்பமோ மன உளைச்சலோ வரவே வராது. ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு தெளிவாக ஒரு ஐடியா கிடச்சிரும். அதுக்கு தான் சொல்கிறேன் நான். சரிங்களா? பிறப்பு ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் குறைவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.